So good morning. So இன்னைக்கு நம்ம DBMS versus RDBMS அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். DBMSக்கும் RDBMSக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் DBMS அப்படின்றது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதே RDBMS அப்படின்றது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதுதான் அதோட அப்ரிவேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து ஹையரார்கிக்கல் ஃபார்ம். இந்த DBMSல நம்மளால் ஒரு ஹையரார்கிக்கல் ஃபார்ம் வந்து கொண்டு வர முடியும். அதே RDBMSனு வரும்போது டேபிளட் ஃபார்மேட் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு DBMSை பொறுத்த வரைக்கும் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேட்டா. இப்போ ரெண்டு டேட்டா இருக்குன்னா இந்த டேட்டா தனி, இந்த டேட்டா தனி, இந்த டேட்டா ஒன்க்கும் டேட்டா டூக்கும் எந்த வித ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. இதே RDBMSனு வரும்போது ரிலேஷன்ஷிப் ரெண்டு டேட்டாக்கு நடுவில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு DBMS நோ நார்மலைசேஷன். இதே RDBMSனு வரும்போது நார்மலைசேஷன் கண்டிப்பாக RDBMS வந்து ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் நாட் சப்போர்ட்டட் தி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா. ஒரு டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நம்ம DBMS வந்து சப்போர்ட் பண்ணாது. இதே RDBMS ஒரு டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஹேண்டிலிங் ஸ்மால் டேட்டா. ஸோ DBMS பொறுத்த வரைக்கும் ஸ்மால் டேட்டாஸை ஹேண்டில் பண்ணுறதுல இது வெல் பெஸ்ட். ஆனால் RDBMSனு வரும்போது லார்ஜ் டேட்டாவை ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சிங்கிள் யூசர், அதாவது DBMSை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் யூஸராக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். பட் RDBMSக்கு நமக்கு மல்டிபிள் யூசர் இருக்கலாம். இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். DBMSை பொறுத்த வரைக்கும் ஃபைல் சிஸ்டம் XML இருக்குது. அதே RDBMSனு வந்தால் ஆர்ஆர்கிக்கல், SQL, MySQLன்ற மாதிரின திங்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கும். இதே DBMSக்கு வெறும் ஃபைல் சிஸ்டம், ஸோ அந்த மாதிரி நார்மல் திங்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் DBMS அண்ட் RDBMS. ஸோ இது உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டால் நீங்கள் இதையே கூட எழுதலாம். தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்கள், இது சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோஸ் உங்களுக்கு அப்கமிங்கில் வந்துட்டுருக்கு. தேங்க்யூ.